அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிளாக் ஃபிளாஷ் கேமிங் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா GTA 3யோட பார்ட் 3. ஆமாம், பார்ட் 3. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம், அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே மக்களே, கேம் பிளே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நினச்ச மாதிரி இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ ஜோயோட மிஷின் மட்டும்தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு லூஜியோட மிஷின் மொத்தம் நான் முடிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ மிஷின் தரமாட்டானா இருக்கும். சரி, போயிட்டு ஜோய் மிஷினை கிக் ஆஃப் பண்ணுறோம். அவன் என்ன மாதிரி மிஷின் தர போகிறான்னு தெரில. சரி, பார்த்தா தெரிய போகுது. ஜோயி ப்ரோ, ஜோயியோ ஜோயல், அவன் பேர் ஜோயல் நினைக்கிறேன். ஜோயல். எனக்கு ஜிடிஏ கேம் ஏன் ரொம்ப பிடிச்சது, நான் ஃபஸ்ட் ஆன ஜிடிஏ கேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிஏ சான் அண்ட்ரெஸ் தான். ஆமாம், ஜிடிஏ சான் தான் ஃபஸ்ட் ஆன. அந்த ஏன் ரொம்ப பிடிச்சதுன்னா, இந்த காரை மாற்றி விட ரொம்ப பிடிச்சது எனக்கு. மட்டை விட்டு அடிச்சு முடிக்கிறதுலாம் வந்து எனக்கு ரியல் லைஃப் ஆசையாக இருந்தது. அது இந்த கேம் வந்து பூர்த்தி செஞ்ச உடனே இந்த கேம் எப்படியாவது ஏற்றணும்னு சொல்லிட்டு என்னோடய அம்மா லேப்டாப்பில் எவ்வளோ ட்ரை பண்ணேன். எப்படி ஏற்றி மொபைல் அடைய ஆரம்பிச்சேன். நான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த ஜிடிஏ கேம் சீரீஸ் இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நான் வந்து ஸ்டோரி கேம் நினச்சில்ல. அப்படி தான் அப்புறம் தான் ஸ்டோரி கேமே தெரியும். ஜிடிஏவே நினச்சேன், சும்மா கார் எடுப்போம், ஓட்டுவோம், அந்த மாதிரி ஜாலியாக இருப்போம்னு நினச்சேன். ஆனால் அதுக்கும் மீறி இதுக்குள்ளே ஒரு கதை இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தெரியும். சரி, ஓகே, வாங்க. இவன் சிப்ரியானிஸ். Okay, sir. Welcome to Mama's restaurant in St. Mark's. All right. Now listen to me. I'm planning a job that needs a good driver, so drop by sometime later, okay? Okay, okay. I'll put way. Drive me to the laundry in Chinatown first. I got a bit of business to take care of. Those washerwomen ain't been paying their protection money. And watch the car. Joey just fixed this junk heap, so no fancy crap, okay? என்னடா பாட்டி கேட்குற சிப்ரியானி? நல்லாலடா. நம்ம என்ன பண்ணுவோம், இவர் வந்து ஒரு பெரிய கேங்க, எப்படி சொல்கிறது. இப்போ இந்த கேம் GTA 3யா? GTA லிபர்ட்டி சிட்டி ஸ்டோரிஸோட ப்ரோட்டகனிஸ்டே இவர் தாங்க. இவரில் எப்படி இருப்பார், நம்ம விளையாடுவோம்ல, அவர் க்ரோத் தான் வந்து நெக்ஸ்ட்டு. அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து லாண்ட்ரிக்கு போகணுன்னாரு. ஏன்னா அவர் வந்து காசு அவங்க தரணுமா. ஸோ வாங்க போய் கலெக்ட் பண்ண வந்துடுவோம். இங்கே தான் இருக்கும். ஓகே, ஸ்டாப் ஏ. வண்டி ஆன்லேயே வச்சுக்கோ, உள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, இதான் லாண்ட்ரியா? ஆமாம், உள்ள வாஷிங் மிஷின்லாம் இருக்கு லைனா. உள்ள போகிறாரே விருப்பா வேறப்பா. சுடுறாருங்க அவனை. போ வண்டி ஆடு. ஓகே படி. ஓகே சார். இப்போ ஜோயில் என்ன பண்ணிட்டான்னா, லூஜி வந்து நம்ம ஜோயில் இன்ட்ரடியூஸ் பண்ணான். இப்போ ஜோயில் வந்து நம்ம ஜோயில் கூட பேட்சப் பண்ணதுக்கப்புறமா டோனி சிப்ரியானி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் மேபி இந்த மாஃபியா கேங் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து ஒரு சிண்டிகேட் மாதிரி, எப்படி சொல்கிறது, இவங்களுக்குள்ளேயே வந்து பெரிய ஆளுங்களாக இருப்பானுங்க. இப்போ இவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு தெரில. இவர் வந்து என்ன பண்ணுறாரு தெரில. எனக்கு தெரிஞ்ச மணி லீஸ் கொடுறான்னு நினைக்கிறேன். அது கடன் கொடுக்குற மாதிரி மேபி அந்த மாதிரி எதனா பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து லூஜி வந்து கிளப் நடத்துகிறான். ஜோய் வந்து மெக்கானிக் கடை வச்சுருக்கான். கடை கிடையாது, மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கான். இப்படி ஏற முடியாது. ஸோ அப்படி தான் ஏறியாகணும். பார்த்தீங்களா, கீழே நம்ம கொண்டு வந்துட்டேன். வந்து சொன்னேன், அதுக்குள்ளே கீழே வச்சுருவாங்கடா. வேற மாதிரி டைலாக். இவர் பெரிய ஆள் தான் நினைக்கிறேங்க. இவர் ரொம்ப கொடூரமான ஆளாக இருப்பார் போல். சரி, லிபர்ட்டி சிட்டி ஸ்டோரி போடுவோம்ல, அப்போ பார்த்துக்கலாம். அவரை $3000 சும்மாவா? சரி, போய் மிஷினை கிக் ஆஃப் பண்ணுறோம். டேக்கிங் அவுட் த லாண்ட்ரி. Let's teach these would-be tough guys what it means to be a tough guy.
Sorry. Yes, Ma? I want you to destroy their laundry vans and mangle any triad gimp that gets in your way. 8-Ball can supply you with what you're gonna need. ஓகே தேங்க்ஸ் சார். ஓகே நம்ம லாஸ்ட் டைம் காசு கொடுக்கல, காசு கொடுக்காததுக்கு இந்த ட்ரையட்ஸை நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவரோட வேன்ஸ் இல்லை அந்த ட்ரையட்ஸோட வேன்ஸு அவனுக்கு ஓட்டுவானுங்க போல், அவனுங்க வேனை அடித்து பிடுங்க போகிறோம். வாங்க பிடுங்குவோம். அடித்து பிடுங்கிறதா இல்லை உடைக்கிறதான்னு தெரில, உடைப்போன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இங்கேயே இத்தனை கொலை பண்ணால் கண்டிப்பாக போலீஸ் கேஸ் ஆகிடும். ஆமாம் ஆகிடும். நான் முதல்ல வந்து 8-Ball கிட்டே போயிட்டு பாம் வாங்கணும். பாம் வாங்கிட்டு வந்துடலாம் போயிட்டு முதல்ல. Where is the bomb? வந்தாச்சு 8-Ball கிட்ட. ஓரம் தள்ளுறா தம்பி. பா ஏறா. இது என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து மொத்தம் எத்தனை அவனுக்கு கொளுத்தணும்னு தெரில, மொத்தமாக 2 3 தெரில. நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் பாம்பு எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துடுங்க. வந்துட்டு எனக்கு வந்து இந்த கண்ட்ரோல் ஆடுறேன்னா எனக்கு வந்து எப்படி எய்ம் லாக் பண்ணுறதுன்னு தெரில. என்ன பண்ண போகிறேன், அதனால் இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். கொஞ்சம் என்ன பண்ணுறீங்க, சேஸ் பண்ணுங்க முதல்ல அவனை. நம்ம ஒன்றும் அவனை பார்க்கல, அவனும் நம்மளை பார்க்கல. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, அவங்க ஒருத்தர் வராரு, வெயிட் பண்ணுங்க. அவர் தான் போக பிடிக்கலாம் நிற்கிறான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இல்லை போயிட்டு தான் இருக்கான் அவன். போகிறானா வரானா? நிற்கிறான். போகிறானா இன்னும் பார்க்கல நம்மள. அவன் இறங்கிடுங்க. இறங்கிட்டு என்னடா வண்டியை காணோம். திருப்பிட்டு போயிட்டாங்க அவன். சே வந்துட்டாங்க அவன். ஓ 6 அடிக்கிறானா ப்ரோ, வெளியே வாங்க. என்ன பண்ணோன்னா இந்த காரை அடின்னு அடிக்கிற போகிறோம். ஓகே போலீஸ் கேஸ் ஆச்சா. இப்போ என்ன பண்ணோன்னா இறங்கிக்கோங்க. இறங்கிட்டு கொஞ்சம் லாங்காக உங்கள் லைஃப் வந்து பாதுகாக்கணும் தெரியுது. பிளாஸ்ட் ப்ரோ வட்டா. ஐயோ போட்டது ட்ரையட்ஸ் போட்டதுக்கு இவனுங்க வந்து இது பண்ணுறானுங்க. ஐயோ 3 ஸ்டார் போலீஸ் கேஸா, சூப்பர். இந்த 3 ஸ்டார் போலீஸ் கேஸோடு நான் வந்து இது முடிக்கணும். என்கிட்ட வரல, ஹெச்பி வேறு இல்லை. பரவாயில்ல முடிக்கிறேன் நான் பார்ப்போம். இறங்க டக்குன்னு இறங்க. ஓடு. பிளாஸ்ட் ஆச்சுன்னா நான் செத்தேன் ப்ரோ. எனி கார்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கார்ஸ். கார் வெடிக்க போகுதுடா அங்கே. வழி விடுங்கடா டே. இவனுங்க வேறு விரிவத்தானுங்களே. ஐயோ கார் நெருப்பு எரியுதோ. ஐயோ கார் வெடிக்க போகுது. நான் வேறு பிளாஸ்டாக நடத்துகிறேனே. அவங்க ஒன்று பொண்ணு சொன்னால் நான் ஒன்று பண்ணுறேன். என்கிட்ட லைஃப் வேறு ஹெச்பி சுத்தமாக இல்லை என்கிட்ட. ஓடுறா. ஐயோ என்கிட்ட 10 ஹெச்பி தான் இருக்குது. பிளாஸ்டாக நடந்து போச்சு. சோலி முடிஞ்சிச்சு. மிஷன் ஃபெயில்டு. ஷிட். ஹேவி கோ அகைன். ஓகே மக்களே, நான் இந்த வாட்டி வந்து பாம்பு வந்து கிளைம் பண்ணிட்டேன். என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளான் படி பண்ணால் எல்லாம் பக்காவும் நடக்கும். முதல்ல வந்து என்ன பண்ணோன்னா, அந்த வண்டி இருக்குது பார்த்தீங்கன்னா வேனு, அந்த வேனை முன்னாடி பின்னி அடித்து நம்ம வேனை ஹைஜாக் பண்ணோம். முதல்ல வேனை ஹைஜாக் பண்ணதுக்கப்புறமா வேனை எங்கன்னா ஓரமாக எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு பாம்பை கரெக்டாக போட்டோம்னா பாம்பு பிளாஸ்ட் ஆகி வெடிச்சு செத்துரும். என்னது கார் செத்துரும், நான் சாக மாட்டேன். என்கிட்ட இருக்க ஹெச்பி பார்த்து நானும் செத்துருன்னு தான் நினைக்கிறேன். 41 ஹெச்பி வந்து சுற்றிட்டு இருக்கேன். ஓகே பார்த்துக்கலாம், அதுதான் வரான். இப்போ இங்கே வழிமறைக்கிறாமா? எங்கே வழிமறைக்கணும்னா இங்கே வழிமறைக்கக்கூடாது. கரெக்டாக முன்னாடி பின்னா அவனே நிற்கிறான் வண்டியை. ஓகே அம்பே இடிக்கிற வெள்ளை வச்சுக்கூடாது, நானே கொஞ்சம் டேஞ்சர். இறங்கு. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் வந்து சூப்பரான பிளான் இது. என்ன பண்ணோன்னா ரிமோட் பிளேஸ். எங்கே ரிமோட் பிளேஸாக இருக்குது? ரிமோட் பிளேஸாக எங்கே இல்லையே. ஏன்னா போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா 3 ஸ்டார் கேஸ் ஆகிடும். பாம்பு மேலே பாம்பு போட்டுனே தான் இருக்கணும். அப்புறமா நான் எங்கே போக போகிறேன்? அந்த பிரிட்ஜு கீழே போட போகிறேன். இது பெஸ்ட்டாக இருக்குமா? இது பெஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே நிறுத்திக்கோங்க வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு கிரனேடை போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும்.
வண்டி வச்சுதா? டேய் எத்தனைடா போடுறது உனக்கு? பக்கத்துலேயே போடுறேன்டா உனக்கு. ஓகே பாம்பு அடிச்சுதா? வெடிக்க போகுது. வண்டி ஒன்று பிளாஸ்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு கார் நெக்ஸ்ட் வண்டியை தூக்கணும். அதுக்குமே நம்ம ஒரு வண்டியை தூக்கணும். வரான் பற்றி நம்மளுக்கு என்ன ஒரு அழகை தூக்கூட அவனை. இதே வட ராசா. இப்போ தான் ஒருத்தனை போட்டு தள்ளனேன். கோவத்தில் உன்னையும் போட்டு தள்ளுற போகிறேன். ஒருவேளை அந்த ஆர்மி வண்டி லாண்ட்ரி வண்டி நல்லா அடி தங்க நினைக்கிறேங்க. அதனால தான் வந்து நான் 2 பாம்பு போட்டு 2வது பாம்பு போட்டு சாவே செத்துது. ஓகே போவோம். சேன் ஆட்டோனா இவனு மாதிரி போட்டு அடி பண்ணுங்க. இந்த ட்ரையர்ஸ்னால தாங்க இப்போ வந்து டோனி சிப்ரானிக்கு வந்து ஒரு ஈகோ ப்ராப்ளம். மென்னால ஈகோ தானே, அது வந்தே தான் ஆகும். பரவாயில்ல, டோனி சிப்ரானிக்கு தப்பு இல்லை. நம்ம யாருன்னு சிப்ரானிக்கு ப்ரூவ் பண்ணி நம்மளும் வந்து தாதாவாகலாம் அந்த ஊரில் அப்படின்னு நினச்சா அதான் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அது போக போக எனக்கு ட்விஸ்ட்னு சொல்லி நானே கேள்விப்பட்டேன். அது எப்படி வந்து என்ன ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எது சொல்கிறது சொல்கிறதுக்கே வரல எனக்கு. அது எப்படி வரும்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. அதனால தான் வந்து கேம் போகிற போக்கில் வரட்டும், நானும் வெயிட்டிங் தான் இருக்கேன் என்ன மாதிரி ட்விஸ்ட்டு அது அப்படின்ட்டு. இதுவும் வழி மறிப்போமா? இந்த கார் போகிற ஸ்பீடுக்கு வழி மறிக்க முடியாது தம்பி. மறுபடியும் ரிமோட் பிளேஸுக்கும் வந்தாச்சு நம்ம கார் எடுத்துட்டு. இறங்கி விட்டா ஓடி விட்டுணும். ஓகே வரட்டா. இதுவே ரிமோட் ப்ளஸ் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆனால் அவன் பக்கத்தில் இருக்கானே, பரவாயில்ல. இந்த பிளாஸ்ட் பண்ணால் கூட நோ போலீஸ் கேஸ் 0. இறங்காதடா, ஒன்றும் தெரில. இங்கே வேஸ்ட் இங்கே இறங்குறது. ஒரே மரமாக இருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியல, ஒன்றுமே தெரியல. ஸ்லோப்பில் அந்த கட்ட வெடிக்காதோ? நான் வேறு மிஸ்டர் பர்ஃபெக்ட் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். நின்றுட்டான். ஓகே என்ன பண்ணும்? பாம்பை தூக்கி போடுவோம். எங்கடா தூக்கி போடுற பாம்பை? வெண்ண மிஷன் பாஸ். பயங்கரம். எப்படி இது மட்டும் ஒரே பாம்பில் வச்சுது? ஒரு நான் தூக்கி தப்பாக போட்டேன் ஃபஸ்ட்டு. முதல்ல நம்ம வந்து லைஃப் இருக்கணுங்க, அது என்கிட்ட சுத்தமாக இல்லை. ஓகே கிரனேட் வர கிடச்சிருக்கு. ஏறா குதிக்க வர மாட்டாங்க. இவன் தண்ணியில் மிதக்க மாட்டான், ரோப் கிளைம் பண்ண மாட்டான். ரோப்புன்ற பாருங்க, செவரு கிளைம் பண்ண மாட்டான். வெறுப்பேற்றுறாங்க. இவன் ஓட சொன்னான் மேறான், என்னென்னமோ பண்ணுறாங்க. ஒன்று மட்டும் ஓட மாட்டான், கிளைம் பண்ண மாட்டான், நீச்சல் அடிக்க மாட்டான். எடு லைஃபை. நெக்ஸ்ட் யாருக்கு பண்ணலாம்? டோனிக்கு பண்ணலாமா, ஜோயிலுக்கு பண்ணலாமா? டோனியா ஜோயிலா? நான் வந்து ஜோயில்தான் பண்ணலான்னுக்கிறேன் போயிட்டு. இதுக்கு என்ன கார் வரணுமே. காரு மேலே காரு வண்டி காரு போலீஸ்க்கு அடுத்தா சமையல். போலீஸ்க்கு அடுத்தா பயங்கரமாக இருக்கும். ஆனால் தரதான் மாட்டானுங்க. எங்கடா போனானுங்க அவனுக்கு மூச்சாங்க பாவம். நிறுத்துறா வண்டியே நிறுத்துறா. பேட் ஆகிட்டு இருக்கு. எடுத்துக்கிறேன். இந்த கார் ரொம்ப பிடிக்கும். இந்த காரு ஜிடிஏ ஒரு மாதிரி கட்ஸ். எப்படி சொல்கிறது, நம்ம ரியல் லைஃப்பில் தார் இருக்கு, ஞாபகம் இருக்கா? தார் மாதிரி இருக்கும் வண்டி. ஜோயில்தே பண்ணிடலாம். என்ன விஷயம் கொடுப்பான்னு தெரில. இப்போது மறந்துட்டேங்க. வந்தால் பண்ணனா ஞாபகம் இருக்கா தெரில, பார்க்கலாம். ஜோயில் தி மிஷன். ஓகே கம் ஆன். டெட் ஸ்கங்க் இன் த ட்ரங்க். Just beautiful. Alright, just the guy I need to talk to. Alright, there's a car stuffed with a stiff at the cafe near Callahan Point. One of the Forellis thought he was a wise guy, so he got what he had coming to him. Take the corpse to the crusher in Harwood, alright? ஓகே, இது அந்த ஒரு மிஷன். இது காருக்குள்ளே ஒரு மறைக்கப்பட்ட பாடி ஒன்று இருக்குது. அந்த பாடியை திருப்பி போயிட்டு நம்ம வந்து மறைக்கணும். யார் பாடினா ஃபெராலி பிரதர்ஸ். நம்ம ஏற்கனவே ஃபெராலின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கொளுத்தணும், ஞாபகம் இருக்கா? இவன் சொல்லி பண்ணோமா, லூஜி சொல்லி பண்ணோமா? அவன் சொல்லியும் பண்ணோம், ஆனால் பண்ணோம்ல. அவனுங்க கூட சேர்ந்து தான் வந்து ஃபெராலி அவனுக்கு வந்து செத்து கிடந்தான் போல இருக்குது. மேபி ஃபெராலி எனக்கு வந்து ரவுண்ட் அப்பில் இருப்பானுங்க எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம். முதல்ல கார் எங்கே இருக்கு பார்க்கணும். வேர் இஸ் த கார்? ரொம்ப லீனியர் ஸ்டோரியில் இந்த மிஷின்ஸ்லாம் ப்ளே பண்ணுறது. ஏன்னா ஆர்டர் எதுனா இருந்தால் சொல்லுங்கள். ஆர்டர் பண்ணி ஆடினா ஸ்டோரி புரியுமா? இதுலேயே கொஞ்சம் புரியுது. இவன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜோயில் 8 பால்னு ஒருத்தன் மூலியமா இவன் வந்து எப்படி இங்கே வந்து ஃபேமஸ் ஆகிறான். பேட் ஆகிட்டு விட்டு போக மனசு வரல. இருந்தாலும் நம்ம மிஷினுக்காக அந்த காரை எடுத்து தான் ஆகணும். ஓகே ஒன்றும் இல்லைங்க, இந்த க்ரஷரில் பண்ணும். ஃபெராலி பிரதர்ஸ். ஓகே புரியுது. இடிதான் பார்த்தீங்களா? அதே தான். டேய் நான்லாம் மாட்ட போட்டாடே தம்பி. ஏன் உங்களுக்கு இந்த இது மாதிரி காட்டினானுங்கன்னா,
இவங்க ஒரு நிமிஷம் காட்டுறேன். இந்த மாதிரி தான் கவுந்துருது சை. பின்னாடி பார்த்தீங்களா பாடி. டேய் தேங்க்ஸ்டா. டேய் இடிக்கிறானுங்க இவனுங்க. பார்த்தீங்களா பாடியை? இதனால தான் வந்து பிரச்சனையே இப்போது. நான் பாடி கேமரா எப்படி மாற்றிக்கிறேன் அப்போ அவங்க விதி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேமராவை மாற்றி காட்டுன்னு சொல்லிட்டு கோளாறு பண்ணிட்டேன். பரவாயில்ல, அவன் மாதிரி துரத்தினே வருவானுங்க விருப்பத்துற மாதிரி. அவனெலாம் கண்டுக்காதீங்க. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போயிடுங்க. அவன் வந்து அவன் வேலையை பார்த்து போயிடுவான். அவனுக்கு வேலை என்னன்னா நம்மள வந்து துரத்துறது தான். துரத்து அடிப்பானுங்க. ஸோ எங்கே இருக்குன்னா க்ரஷர், நம்ம 8 பால் போவோம் பார்த்தீங்களா? 8 பால் பக்கத்தில் தான் இருக்குது க்ரஷர். ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கம்தான். டக்குன்னு போகலாம். ஜுஜுபி ஆனால் பின்னாடி பார்த்து மாதிரி கொடூரமாக தாங்க இருக்குது. இவன் பயமே இல்லாமல் போகிறான் பார்த்தீங்களா? கெத்துங்க அவன். ஒரு அசாசின் மாதிரி செயல்படுறானோ ஒரு வேளை. அசாசின்ஸ் தான் வந்து எதுவுமே பேசிக்க மாட்டாங்க, பெருசாக அமைதியாக இருப்பானுங்க. மேபி இவன் வந்து ஒரு அசாசினாக இருக்கலாமோ? லவர் பேச்சு நம்பி கேட்டு தேவையில்லாமல் இங்கே வந்து மாட்டினான்னு எனக்கு தெரிஞ்சு. பார்த்துக்கலாம். லிபர்ட்டி சிட்டியில் இவனோட மரியாதை கூட்டிகிட்டே தான் வரும் இது பண்ண இவன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லிபர்ட்டி சிட்டி இல்லை ஒரு கேங்ஸ்டராக மாறுவானா இல்லை வந்து பார்க்கலாம், போக தான் தெரியும். அவ்வளோதான், நம்மளுக்கு நோ ப்ராப்ளம். கெட் அவுட் த வெஹிக்கிள். வெளியே வந்துட்டேன்டா. என்ன பண்ண இப்போது? அது வேறு நடக்குமா? எங்கடா இங்கே இருக்கா வெஹிக்கிள்? இதான் க்ரஷரா? ஓகே, மிஷின் பாஸ் தானே. காசு கொண்டே ஜோயல். அப்படி அப்புறம் அடிப்பம்பா. மிஷின் முடிஞ்சதும் இல்லையாடா? இப்போ தான் முடியுதாடா? $10,000. இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா $87,159 இருக்குது. ஓகே, இப்போ மறுபடியும் இப்போ டோனி இதே பண்ணலான்னு இருக்கேன் நான். டோனி இதே பண்ணலாம். பேட்ராட் இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் அந்த ரேஸ் கார்டு தான் இருக்குங்க. ரேஸ் மிஷின் ஒன்று இருக்குங்க. அப்புறம் பண்ணலான்னு இருக்கிறேன் நான். முதல்ல ஸ்டோரி மிஷினை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன். குருமாவா? அது குருமா. அது இந்த கார் பேர் என்னது? ஹாவுட். ஏன் ரியல் பாப்கேட் இந்த கார் பேர். ரியல் கார் நம்ம உண்மையாலே திருடணும்னா இதே போல் தான் அலாரம் அடிக்கும். அதே போல் எப்படி இவனுங்க 2001 இந்த மாதிரி இவ்வளோ டீட்டெயிலாக பண்ணுறானுங்க பார்த்தீங்கன்னா, கெத்தா. அப்போது நான் வந்து 2K கில்ல கொஞ்சம் லேட்டாக பண்ணோன்னா அப்போ விளையாடுனவங்க ஃபஸ்ட் டைம் அவங்க ஃபீலிங் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்னடா இது வேற மாதிரி இருக்குன்னு சொல்லி தோணுது அவங்களுக்கு. வேற மாதிரி தாங்க இருக்கும் உண்மையாக கேமு. த பிக்கப். The laundry has agreed to pay. You did real good, kid. Go collect the cash and bring it back here. Watch out for the triads. They may be shoving a firecracker up your ass. But don't take no crap. Nobody, I mean nobody, messes with Tony Cipriani. கிப்ரியானியா? சிப்ரியானி சொல்லியிருந்தேன். ஓகே, டோனி கிப்ரியானி. ஓகே, லாண்ட்ரி வந்து கடைசியாக வந்து இவருக்கு காசு கொடுக்க ஒத்துக்குனாங்களாம். சொன்னால் காசை போய் கலெக்ட் பண்ணிட்டு கிட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் வந்து இன்னொன்று சொல்கிறாரு. என்னன்னா, காசு கலெக்ட் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக ட்ரைப் சுற்று போடுவானுங்க, அவனுக்கிட்ட பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே, அவர் சொல்கிறது கரெக்டு தான். நல்ல மனுஷன் தாங்க டோனி சிப்ரியானி. நம்மளுக்கு எவ்வளோ கேர் பண்ணுறாரு. நம்மளுக்கான அமௌண்ட் அங்கே இருக்குது. நம்ம கரெக்டாக வந்து பண்ணோன்னா சாவமாக வந்துடலாம். இதுவும் கொஞ்சம் தலைவலி மிஷின் தான். நம்ம காரை கரெக்டாக எங்கே வச்சுக்கலாம்? அது ஒரு அந்த பணம் வந்து சந்தில் வச்சுருப்பானுங்க அவனுங்க. சந்தில் வச்சுருப்பானு. சந்து வந்துச்சு பார்த்தீங்களா? கரெக்டாக பார்க் பண்ணணும். அவனுக்கு ஒருத்தன் வந்து காரை வந்து அணைப்பான். அணைச்சி விடுறதுக்குள்ள நான் போய் அணைச்சி விட்றணும். அவனுக்கு காரை தள்ளி விடுவான் பாருங்களேன். எதனா ஒரு சந்து, இந்த சந்து தான் நினைக்கிறேன். இந்த சந்தில் விட்டுடலாம் காரை. கரெக்டாக நான் வந்து ஏறினேன்னா இதை சந்து அணைச்சி விடுவார் அவர். கரெக்டாக இப்படி விட்டுக்கலாமா? ஓகே, இவன் போகிறதுக்கு வழி ஈஸியாக இருக்கணும். காசை எடுத்த உடனே ட்ரையட்ஸ் வந்து சுற்று போட்டுருவானுங்க. ஸோ பார்த்தீங்களா, வந்துட்டானு பார்த்தீங்களா? என் காரை காணும். வண்டி எடுத்து இருக்கு. அப்படியே எனக்கு ஆப்போசிட்டாக மறைக்கிறாரு அவர். சுத்த போட்டால் மட்டும் பயந்துருவோமா தம்பி? சுடுறாங்க. பார்த்தீங்களா, என் காரை காணும். இவனுக்கு காரை எடுத்துன்னு ஓடுற வேண்டி தான். ஓடே அவங்க என்ன சாவடின்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. எல்லாரையும் போடுவோங்க. என்கிட்ட பாம்பு வேறு கையில் இருக்குது. பாம்பு போட்டு பிளாஸ்ட் பண்ணி விட்ருவோமா? அவனுங்க எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டாங்க இந்த இதில்.
இந்த கார் வர எடுக்கணுமோ? விட்றதா இல்லை, யாரையும் விட்றதா இல்லை. இல்லை இந்த காரையும் பிளாஸ்ட் பண்ண மாதிரி இருக்குங்க. இப்போ பாருங்க, அவர் ஏற்றி விடுவோம் அவரை. ஏய் என்னடா ஏறுடா, ஏற்றுறா அவனை. எல்லாரையும் ஏற்றி விடுவோம், எல்லாத்தையும் ஏற்றி விடுவோம். இன்னுமாடா சாவலனி டேய் வெண்ணே. அவர் உள்ள ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு, அவர் தூக்கி போடுவோம் வெளியே. இருங்க, கன்று நம்ம கீழே இருக்குல்ல. என்கிட்ட இது வேற இதாண்டா இருக்குது. அட பாவத்தை, கன்று மாற்றணுங்க, கையில் இருக்க கன்னை இது வேற மாற்றாம. ஓகே மக்களே, மறுபடியும் பொட்டியே எடுத்தேன். எல்லாம் வரானுங்க பண்ண. எங்கே எது பண்ணுறது தெரியாம நான் வரது ஒரு 10 பேர் வருவானுங்களா? அவனுக்கு விட்றதா இல்லை. அவள் தான் முடிஞ்சுது. நான் அவர் ஒருத்தர் தான். இருங்க, பொங்கஞ்சிரும். இப்போ பொங்கஞ்சிரும் வண்டி. அவள் தான் முடிஞ்சுது. அவர் பிளாஸ்ட். இப்போ சாவுடா தம்பி. போர் அலும்ப பார்த்தவன், உங்கள் அப்பா மிஸ்ஸில் கேட்டவன். போடா வெண்ணே. இவ்வளோ ஈஸியான மிஷினை ஷாட்கன் வச்சு பட்டு முடிக்க முடியும் இப்போ தான் வந்து தெரியும் எனக்கு. இப்போலாம் சொல்ல மாட்டேன், அழகாக பண்ணியிருக்கலாம் லாஸ்ட் டைமே. என்ன குழந்தைங்க சுற்று போட்டானுங்களா, என்ன பண்ணுறது தெரியாமல் கன்று அழுத்தி பிடிக்கிறது. கன்று மாற்றுறதுக்கு எல்டி அறுத்துடும். எல்டிக்கு பதிலாக மாற்றி அழுத்திருந்தேன்னா அந்த கோளாரத்தை இருந்தாலும் போன டைம் செத்தோம். ஸோ இந்த டைம் சாவதுக்கு காரணம் கொஞ்சம் பொறுமையாக ஆடினேன். பரபரப்பு இல்லாமல் ஆனாலும் பக்காவாக ஆடிடலாங்க. கொஞ்சம் பொறுமை தேவை, எல்லா கேமும் ஒரு பொறுமை தேவை. ஆனால் ஒரு சில கேம் சொல்ல மாட்டேன். திரும்ப டோனி சிப்ளியானி வீடு இந்த வாட்டி எப்படி பார்த்தோன்னா, நம்ம வந்து லாஸ்ட் எபிசோடில் வந்து ஒரு ஏரியாவை சொல்கிறேன், ஞாபகம் இருக்கா? AK-47 அப்புறம் வந்து நம்மளுக்கு ஆர்மரும் கிடைக்கும்னு அங்கே போயிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வந்து மிஷினே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மிஷன் பாஸ்டு 10,000. மறுபடியும் ஒரு மிஷன் இருக்குது. இவர்கிட்டே பண்ணுறோம் மறுபடியும். ப்ரோ மிஷன் கொடுங்க. இவர் வந்துடுவார். லாஸ்ட் டைம் பேப்பர் வச்சுட்டு போனார். சாலோட்டோஸ் கால்ட் அ மீட்டிங்கா? Then get Luigi from his club. Come back here and pick me up. Then we'll all drive over to the boss's place together. Those triads, they don't know when to stop. They want a war, they got a war. Now get going. பெரிய தலையை பார்க்க போகிறாங்க. நினச்ச மாதிரியே இவன் வந்து 1 by 1 வாழ்ந்துட்டே தான் வரான். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஜோயோட இதுக்கு போகணும். அங்கே போயிட்டு வச்சுக்கோங்களேன். அங்கே போயிட்டு ஒரு கார் இருக்கான். அந்த காரில் வந்து ஜோயி அப்புறம் லூஜி அவங்க கிளப்புக்கு போய் கூட்டின்னு வரணுமா. அதுக்கடுத்து சிப்ரியானி வருவாராம், அவரையும் கூட்டின்னு வருமா. திரும்ப லெட்டர் தான் சொன்னார். மேபி இப்படி லெட்டர் எல்லாமே வருவார் மறுபடியும். இப்போது மேபி இப்போ நம்ம அந்த கார் வருவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஜோய் இல்லை ஜோயல் அவர்கிட்ட தான் போனேன் இப்போ நம்ம. வந்தாச்சு. இப்போ ஜோய் தாங்க அவன் பேர். கரெக்டாக தான் சொல்லிருக்கேன். ஒரே குழப்பமாக இருக்குது. ஜோயிலோ மாறி பேசிகிட்டு இருக்கேன். இறங்கு. ஓ இந்த காரா பயங்கரம். எப்படி சொல்கிறது, இந்த விஐபிஸில் போவான்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி. ஓ லூஜி இங்கே தான் இருக்கானா? ஓ ஜோயிங்க. அவன் தப்பாக சொல்லிகிட்டு இருக்கேன். அவன் வந்து லூஜி தான். கோட் ஷூட் பண்ணுறான். லூஜியா ஜோயிங்க வரவன். இதுக்கப்புறம் நம்ம வந்து யாரை லூஜியை கிளப்பில் வந்து கூட்டின்னு வரணும். அழுங்காமல் குழுங்காமல் அழகாக கூட்டின்னு போய் விட்டுருவோமா? இப்போது என்ன பிரச்சனை, இது மட்டும் ரொம்ப ஸ்மூத்தாக மிஷன் நினச்சிடாதீங்க. கூட்டின்னு போய் விட்டா வாழ்தா அப்படின்னு. இந்த ட்ரையல்ஸ் பைத்தியக்காரன் இருக்கானுங்களே, அவனுக்கு வந்து சுற்று போட்டு அடிப்பானுங்களாம். ஸோ என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். சாலட்டோர் இருக்கார். சாலட்டோர் தான் பெரிய கெயின் நினைக்கிறேன். இந்த லிபர்ட்டி சிட்டிலேயே, ஒட்டுமொத்த லிபர்ட்டி சிட்டிலேயே சாலட்டோர் தான் பெரிய கெயின் நினைக்கிறேன். ஓகே போவோம். இப்போ வந்து லூஜியை கூட்டின்னு வரணும். அவன் மிஷினை தரல. மேபி இது அவன் கடைசி அவன் மிஷின்லாம் மொத்தம் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகே சுற்றிட்டு தான் போனேன். எப்படியோ இந்த கார் நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி கப்பல் மாதிரி இருக்கா. சூப்பராக இருக்குது காரு. வந்தாச்சு லூஜிஸ் கிளப். கிளப் பேரை மறக்காமல் ஐயோ இடிக்காமல் அழுங்காமல் குடும்பத்துக்கு போகலான்னு பார்த்தேன். ஓகே விற்றுணும். சவுண்ட் ஆரன் ப்ரோ வாங்க. லூஜி வருவாப்பிலையா?
ஏய் வேகமாக வாடா லூஜி, எவ்வளோ ஸ்லோவாக வரான் பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு யார்? டோனி சிப்ரானி. அவர் கூட்டு போகணும். கிப்ரியானி. ஓகே, எல்லாம் நம்மளை கிட்டுன்றானுங்க. பெரிய சம்பவம் செஞ்சு விட்டா முடிச்சு போச்சு. ஆளாக வாத்தியார் பட்ட பூச்சி பார்க்குறீங்களா? விடக்கூடாது, விடவே மாட்டேன். சிப்ரானி வேறு கூட்டு போகணும். இதெல்லாம் மேட்ரு இல்லைங்க, இதுக்கப்புறம் தான் மேட்ரு. இப்போ சிப்ரானி எத்துக்கப்புறமா வருவானுங்க பாருங்கள், படப்படையாக வருவானுங்க. அதுதான் இங்கே வெறுப்பு. பார்த்துக்கலாம். சிப்ரானி தானே. சிப்ரானியோட வீடு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது சிப்ரானி வீடு. ஓகே வாங்க ப்ரோ போகலாம். ஆரன் வேகமாக வாங்க பட்டி. மேபி இதுக்கப்புறம் ட்ரையல்ஸ் சுற்றுவான்னு நினைக்கிறேன். ட்ரையல்ஸு அந்த லெட்டரில் அப்படி எழுதியிருந்தார் இவர். வேகமாக வாங்க ப்ரோ. டேய் என் பொறுமையை ரொம்ப சொதிக்கிறாங்க அவன். அப்படியே ஒரு ஏற்றுறா கிளாடு. ரொம்ப வெறுப்பேற்றுறான். சீக்கிரம் ஏறுடா என்ன வண்டான்னு சொல்ல. வண்டான்னு பார்த்தீங்களா? எந்த பக்கம் போகணும் இப்போது? எனக்கு விடவே மாட்டேங்க நம்மளை. நான் வந்து டக்குன்னு மேலே ஏறணும். ஏய் மேலே, இந்த கார் மேலே ஏற முக்குதுங்க. ஐயோ சாப்பிட்டு வீடு வேற எங்கே இருக்குன்னு தெரில. ஒரு வீடு ஏய் இங்கே தான் இருக்கியா? இங்கே தான் இருக்குது. டக்குன்னு போகணும். சால்வட்டோர்லாம் கூட்டு இவெல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே வந்தாச்சு. அப்பா நல்ல வேலை, பெரிய தலைவலி தப்பியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து மாஃபியா கேங்கோட லீடரோட வீடுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் தான் அவர். ஒன்று கூட போனவங்களா? லூஜி, சால்வட்டோரு, ஜோயி, சிப்ரியானி எல்லாம். I know, Pop. I'm working on. Tony, how's your mama? She's a great woman, you know, strong, Firenze. She's good. Fine. Terrific. Now listen, you guys, you go inside while I talk to our new friend here. பயங்கரம். I see nothing but good things for you, my boy. சூப்பர், மிஷன் முடிச்சாச்சு. டானை பார்த்தாச்சு கடைசியாக. நம்ம கையில் இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னா $1,12,840 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம சால்வட்டர் மிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஜோயி கூட மிஷன் கொடுத்த மாதிரி ஞாபகம் இருக்கு. அவன் மிஷன் முடிக்கணுமா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓ ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன், சால்வட்டோரியோட மிஷனை முடிச்சு விட்டலான்னு இருக்கேன். இல்லை அந்த ரேஸ் மிஷன் முடிச்சுக்கலாமா? சரி ஓகேங்க, சால்வட்டர் மிஷன் அடுத்த எபிசோடில் பார்த்துக்கலாம். சரி ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிங்க நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் முடிஞ்சு தட்டி விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த பாட்டு வந்து சேரும். இந்த பாட்டில் கொஞ்சம் அடின்னு வாங்கியிருப்பேன், பரவாயில்ல. எல்லாம் வந்து கற்றுக்கிறது தானே. இந்த கேம் நான் ஆனதே இல்லை. GTA San Andreas கூட கொஞ்சம் பார்த்துக்கிறேன், இது ஆனதே இல்லை. ஸோ அதனால தான் கொஞ்சம் தடுமாறினேன். சரி ஓகே, வரட்டா.